மூச்சு கொஞ்சம் இழுத்து விடுமா. பிபி ரொம்ப எகிரி இருக்கு. அது குழந்தைக்கு நல்லது இல்லையே. என்னாச்சு காயத்ரி? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? பின்னையே இவ்வளோ டென்ஷனு? அது வேற ஒரு பிரச்சனை டாக்டர். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது காயத்ரியை பாதிக்காம நீங்க இல்ல பாத்துக்கணும். அதனால தானே உங்க கஸ்டடியில காயத்ரியை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சமயத்துல தான் கரு வயத்துல ஸ்திரமா வளரும். ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம இப்ப பண்ணின மொத்த முயற்சியும் வீணா போயிடும். கரு கலைஞ்சிடுமா. டாக்டர், எனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. குழந்தைக்கு இப்போ உனக்கு இருக்கிற மன உளைச்சல் குழந்தையும் பாதிக்கலாம் இல்லையா? பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்கலாம், மூளை வளர்ச்சி இல்லாம போகலாம். உன் மனநிலை உன் குழந்தை கூட வரலாம் இல்லையா? ஐயோ ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல போய் நெறி கட்டுதே. ஐயோ டாக்டர், அபியோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் 6 வருஷம் கழிச்சு குழந்தைய திருப்பி கேட்டு தகராறு பண்றாங்க. ஓ, ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளமா இருக்கே. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? நான் என்னமா சொல்றது? இது காயத்ரியும் சம்பந்தப்பட்ட பெத்தவங்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. 2 பேரும் அவங்க ஈகோவை விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா இது குழந்தையில பாதிக்கும். டாக்டர், பிரச்சனை விபரீதமா போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு பாவம் அறியாத என் பொண்ணோ, ஒரு சம்மந்தமும் இல்லாத நாங்க தான் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்களேன். உங்களுக்காக நான் ஒரே ஒரு யோசனை சொல்றேன். என்ன டாக்டர்? காயத்ரிக்கு குழந்தை பிறக்க இன்னும் எப்படியும் 7 மாசம் இருக்கு. அது வரைக்கும் ஏதாவது சொல்லி அந்த என்ஆர்ஐ பார்ட்டிய காயத்ரி பக்கம் வரவிடாம பாத்துக்கங்க. காயத்ரி உங்க குழந்தை பெத்து கொடுத்துட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அப்புறம் காயத்ரி ஆச்சு, என்ஆர்ஐ பார்ட்டி ஆச்சு. என்ன நான் சொல்றது? இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஜெயந்தி கேட்டியா? உன் புருஷன்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த என்ஆர்ஐ பார்ட்டிய 7 மாசத்துக்கு வெயிட் பண்ண சொல்லு. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மாத்திரைய மாத்தி எழுதி கொடுத்துடுறேன். காயத்ரிய பத்திரமா பாத்துக்கங்க. வரேம்மா, டேக் கேர். அனுப்பிட்டு வந்துடுறேன். வாடா. வாடா. வா, படுத்துக்கோ. தூங்கண்ணா, சமத்த தூங்க. கொடுமை. இதுங்க 2த்தையும் முதல்ல பிரிச்சாதான் நம்ம பொண்ணோட குழந்தை நல்லபடியா பிறக்கும். இளவரசி, எனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு மகா. உங்களுக்கு எந்த சூழ்நிலையில கல்யாணம் நடந்துச்சு?
உங்களுக்குள்ள என்னென்ன நடந்தது இப்படி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு இருக்கிற நோய் எல்லாமே எனக்கு தெரியும். மன்னிச்சிருங்க இளவரசி. ஐம் சாரி. நீ செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கு சரிசமமா ஒரு பலமான எதிரியாத்தான் இவ்வளோ நாளா நான் உன்னை பார்த்தேன். ஆனா இனிமே என்னால் அப்படி பார்க்க முடியாது. மரணத்தோட போராடிட்டு இருக்கிற உன்னை எல்லாம் என் எதிரிய பார்க்குற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவ கிடையாது மகா. இல்ல இளவரசி, எனக்காக யாரும் பச்சாதாபப்பட வேண்டாம். அது எனக்கு பிடிக்காது. நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன். ஆனா உங்க எல்லாரோட பச்சாதாபம் எனக்கு கொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். மகா, டாக்டர் கூட்டு வரேன். மகா, கவலைப்படாத. நீ கண்டிப்பா இந்த நோயை ஜெயிச்சு குணமாகி நல்லபடியா சந்தோஷமா திரும்பி வருவ. இங்க பாருங்க இளவரசி, நீங்க சொன்ன இந்த ஆறுதலான வார்த்தையே போதும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இளவரசி. நல்லா வாழ்ந்துட்டு இருக்க உங்க கூட நான் போட்டி போட பெருமல்ல. மகா வேண்டாம், நீங்க எதுவும் பேசாதீங்க. இந்த நிலைமையில நீங்க எதுவும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்லம்மா, இப்போ பேசலன்னா அப்புறமா பேச முடியாமலே போயிடும். அதனால நான் சொல்றத கேளுங்க. நானும் அவரும் 1 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டோன்னு சர்டிபிகேட் மட்டும் வந்துருச்சுனாலே போதும். அந்த அனாத ஆசிரமம் உருவாயிடும். அவரு அதோட பொறுப்பை ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க மகா, ஆனா அதுக்கப்புறம் நீங்களும் மணியும் தான் அந்த ட்ரஸ்ட் நிர்வாகம் பண்ண போறீங்க. உங்க 2 பேருக்கும் பணத்து ஆசையே இல்லை. உங்க 2 பேர்கிட்டையும் ட்ரஸ்ட் ஒப்படைக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். மகா, பாருங்க டாக்டர். டாக்டர், இளவரசி இந்த பக்கம் வாங்க. பரவாயில்ல, மகா கண்ணுழிச்சிட்டா. வெரி குட். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சுப்பிரமணி வந்தா, சுப்பிரமணி மகாவை பார்த்தா, அவருடைய குரலை கேட்டா கண்டிப்பா மகா கண்ணு திறந்துடுவா அப்படின்னு. ஐ ஆம் சாரி இளவரசி. ஸ்ருதி மூலமா எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டேன். ஆனா நீ தான் சுப்பிரமணியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. இப்ப அது முக்கியம் இல்லை டாக்டர். ப்ளீஸ் நீங்க மகாவை பாருங்க. மகாவை பத்தி இனிமே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இப்பவே அவங்க முகத்துல ஒரு தெளிவு வந்தாச்சு. மகா உயிர் பிழைக்கிறதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? நீதாம்மா. ஆமா, உன்னுடைய அன்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான். கூடிய சீக்கிரமே மகாவை நீங்க கூப்பிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். அக்கா,
என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? உன்ன மாதிரி அடி முட்டாள நான் இந்த உலகத்துல பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படி சொல்ற? தமிழரசி மேடம்க்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ எதுக்கு மாமாவை ஜாமீன்ல எடுக்கணும்? அந்த ஆளை கூட்டிக்கிட்டு போய் நீயே அந்த சண்டாளி மகா கையில ஒப்படைச்சிட்டு வந்திருக்க. லீலா, மகாவ அப்படியெல்லாம் சொல்லாத. ஓ, அப்ப சக்காலத்தின்னு சொல்லவா? லீலா, அவ கூடிய சீக்கிரம் சாக போறவ. அவளை அப்படியெல்லாம் திட்டாத. அந்த ராட்சசி செத்து தொலைட்டும் தான் நானும் சொல்றேன். அடுத்தவ குடும்பத்தை கெடுத்தவ, அடுத்தவ புருஷனை பறிச்சவ, இவெல்லாம் உயிரோட இருக்க கூடாதுன்னு தான் கடவுளே அவ மூஞ்சில எக்ஸ்பைரி டேட்டை குறிச்சு வச்சிட்டாரு. அப்புறம் நீ என்னக்கா பெருசா அந்த ராட்சசிக்கு போய் உருகுற? நீ என்ன அவளை விட பெரிய இவளா? லீலா, ஏன் சந்தோஷத்துக்காக சண்டை போடுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா என்ன கடுப்பேத்தாதக்கா? உனக்கு என்ன நினைச்ச பெருமையா இருக்கா? எனக்கு உன்னை நினைச்சா அசிங்கமா அவமானமா இருக்கு. அவளை இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிலேயே வச்சு பொழந்துட்டு வராம உன் புருஷனோட கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்க. லீலா, கொஞ்சம் வாயை அடக்கி பேசு. அக்கா, நீ செஞ்ச காரியத்தை வேற என்னன்னு சொல்றது? அத மனிதாபிமானம் சொல்லி முழுகாத. இந்த அன்பு பண்பு ஈவரக்கம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. அவ மேல உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? அவ சாக போறவ லீலா. திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன கடுப்பேத்தாதக்கா. சாகுற நிலைமையில இருக்கும்போது அவ இன்னும் திருந்தலையே. அத நினைச்சு பாத்தியா நீ? சாவு படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது கூட அடுத்தவ புருஷனை ஆட்டைய போடணும்னு நினைக்கிறா. சாகுற நேரத்துல ஏன் இப்படி ஒரு பாவத்தை பண்ணணும்? இளவரசிய விட்டுறலாம். அவ புருஷனை அவகிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடலான்னு நினைக்கலாம்ல. அந்த ராட்சசி மேல உனக்கு எதுக்கு பாவம் மண்ணா கட்டியலாம்? லீலா, உன் சிந்தனை வேற, என் சிந்தனை வேற. என் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதைத்தான் நான் செஞ்சேன். அப்போ மகாவை நீ மன்னிச்சிட்ட? சாக போறவளை எதிர்த்து ஜெயிச்சு நான் இனிமே எதுவும் சாதிக்க போறது கிடையாது. அப்போ அந்த ஆளையும் நீ மன்னிச்சிட்டியா? அவர் ஒரு சூழ்நிலை கைதி. அவர் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மகா கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. அதுக்காக அவர் கூட நான் போய் சேர்ந்து வாழ போறது கிடையாது. ஆனா இங்க பார், இந்த பிலிம் எல்லாம் என்கிட்ட ஓட்டாத. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற. அங்க ஒரு ஆளு நீ கல்யாணமானவன்னு தெரிஞ்சோ உன்னை காதலிக்கிறான். ஏய், என்னடி பேசுற? நான் சொல்றத நீ கேளு. அவன் உன்கிட்ட வந்து, இளவரசி நீ கல்யாணம் ஆனவ, உன் புருஷன் உன்னை கைவிட்டுட்டார்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் அடுத்த வாரம் கேன்சர்ல சாக போறேன். டாக்டர் வேற நாள் குறிச்சிட்டாரு. இந்த ஒரு வாரத்துல நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்டானா, அவன் சொல்றதெல்லாம் நிஜமாவே இருக்கும்போது நீ தாலி கட்டிக்க சம்மதிப்பியா? நீ தாலி கட்டிக்க சம்மதிப்பியா? சொல்லுக்கா. சாக போற ஒருத்தர் உன்கிட்ட வந்து என் கடைசி ஆசையை நிறைவேத்த என் கையால தாலி கட்டிக்கோன்னு கேட்டா நீ சம்மதிப்பியா மாட்டியா? ஏங்கா தடுமாறுற? சொல்லு, தாலி கட்டிப்பியா மாட்டியா? ஏங்கா அழற? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. மாட்டேன். ஏன்? நீதான் உலகமகா மனிதாபிமானியாச்சே, ஈவரைக்கும் நிறைஞ்சவளாச்சே. உனக்கு உலக சமாதானத்துக்கு பரிசு கொடுக்கறதுக்கு நோபல் பரிசுக்காரங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீதான் எதிரிக்கும் துரோகம் நினைக்காத கேரக்டராச்சே. சாக போற ஒரு ஆம்பளையோட கடைசி ஆசையை நிறைவேத்த உனக்கு என்ன தயக்கம்? என்ன ஏண்டி இப்படி போட்டு வதைக்கிற? ஒருத்தன் சாக போறான்னு தெரிஞ்சும் அவன் கடைசி ஆசையை நீ நிறைவேற்ற மாட்ட. ஆனா அந்த ஆளு செஞ்ச காரியத்தை மட்டும் நியாயப்படுத்துவ, மகாவை மட்டும் மன்னிப்ப. இது என்னக்கா ரெட்ட விஷயம்?
இது என்ன முரண்பாடு? நீ யோசிச்ச மாதிரி அந்த ஆள் ஏன் யோசிக்கல? நீ இப்ப தடுமாறுற மாதிரி அந்த ஆளு ஏன் அன்னைக்கு தடுமாறல? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா? இப்ப புரியுதுக்கா நீ மகா மேல பாவப்பட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனோன்னு. ராத்திரியெல்லாம் நல்லா யோசிக்கா, ஒரு நல்ல முடிவா எடு. அந்த ஆளை மறுபடியும் தூக்கி உள்ள போடு. மகாவுக்கு தண்டனையை கொடு. எதிரிகளை மன்னிக்கலாம், விரோதிகளை கூட மன்னிக்கலாம். நீ துரோகிகளை மன்னிச்சுட்டு வந்து தர்ம நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்க. அந்த முட்டாள்தனத்தை இனிமே செய்யாத. மகாவுக்கு எதிரா நீ நடவடிக்கை எடுக்கலனா அப்புறம் நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மகா பரவாயில்லங்க, விடுங்க. வாழ்க்கையில பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, இனிமே போக வேண்டியதா பாக்கி. வா மகா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் ஞானி ஆயிட்டேங்க, அதான். மகா, ட்ரஸ்ட் விஷயமா உன்னை பார்க்க ஆளுங்க வந்திருக்காங்க. உள்ளதான் வெயிட் பண்றாங்க. ஓ, அவங்க ஏன் வந்தாங்க? யார் வர சொன்னது? வந்ததும் வராதுமா மகா கிட்ட ஏதாவது பேசி அவளை டென்ஷன் பண்ணணுமா? சார், நான் அப்பவே அவங்கள போக சொல்லிட்டேன். ஆனா மகா தான் அவங்கள வர சொல்லியிருக்கா. என்ன மகா இது? நாளைக்கு வர சொல்லு. என்னங்க நீங்க? நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தை இனிமே என்னோட டிக்ஷனரியிலே இல்ல. இன்னைக்கு, அதுவும் இப்போ, இந்த நிமிஷம், அவ்வளவுதான். அந்த அறக்கட்டளை சொத்தை உங்க பேர்ல மாத்த என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம உடனே பண்ணி ஆகணுங்க. சரிப்பா, விடுறி, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஷோ, அம்மாம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். என்ன ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க போலாம். போங்க. ஐயோ. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. என்ன சுபா, ஆளே காணோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் சந்திக்கிறோம். அறக்கட்டளை ஆரம்பிக்கலான்னு பேச்சு எடுக்கும் போது உங்களை சந்திச்சது, அப்புறமா பார்க்கவே முடியல. டெல்லி கேஸ் ஒண்ணு, அங்கிருந்து என்னால நகரவே முடியல. இவரு அறக்கட்டளை மெம்பர், பேரு ஜனா. வணக்கம்மா. ஓகே, ஹலோ. ஹலோ. இவரு என்னோட ஹஸ்பண்ட் சுப்பிரமணி. வணக்கம். வணக்கம் சார். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நாம நேத்தே போன்ல ஒளிவு மறைவு இல்லாம பேசியாச்சு. என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாது, சோ சீக்கிரம் சொல்லுங்க. லீகலா கமிட்டி கூடி டிஸ்கஸ் பண்ணோம். உங்க கல்யாணத்தை அறக்கட்டளை ஏத்துக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. உங்க கணவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்க கூடாது. மேடம், எதுவும் திட்டமிட்டு நடக்கல, பை ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு. இப்ப பழசே பேசிட்டு இருக்காம இந்த அறக்கட்டளைய உடனடியா செயல்படுத்துற வழிய சொல்லுங்க சுபா. ஒரே ஒரு வழிதான் இருக்குமா. சொல்லுங்க. சுப்பிரமணி இளவரசியை டைவர்ஸ் பண்ணணும். அம்மா, தங்கம், அம்மா உள்ள போங்க. இந்த தண்ணி குடி. ஒண்ணு வேண்டாம். இத பாருங்க, இளவரசி சுப்பிரமணி டைவர்ஸ் பத்தின பேச்சு கிடையவே கிடையாது. That option is not at all possible. அப்போ நீங்க அறக்கட்டளை மேட்டரை மறந்துருங்க. என்ன அப்படி அறக்கட்டளை ஆரம்பிக்கப்படலைன்னா அந்த சொத்து உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது கும்பகோணத்துல சில கோயில்களுக்கு தர்மகர்த்தாவா இருந்தாரு. அந்த கோயில்களுக்கு அந்த சொத்து போய் சேர்ந்துரும். இத சொல்றதுக்காகவா நான் உங்களை வர வச்சேன்? மேடம், இது உங்க அப்பா எழுதி வச்ச உயிலு. நீங்க எங்க மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்க மாமா ராஜசேகர் எப்படிப்பட்ட ஆள்னு உங்க அப்பாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த சொத்து அவர் கைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காகவும், அதே நேரம் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படணும்னு நீங்களும் அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு
உங்க அப்பா புத்திசாலித்தனமா என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் எங்க என்னோட சொத்தை மிஸ்யூஸ் பண்ண போறேன்? திருமணமான இன்னொருத்தரை நீங்க திருமணம் செஞ்சா மிஸ்யூஸ் தானே மேடம் அது?